ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டீட் அண்ட் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 30 டேஸில் உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். சரி வாங்க, இது வந்து எப்படி பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ காமிச்ச ஃபேஸ் பேக் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 4 இன்க்ரீடியன்ட் தான். அது 4மே வந்து நம்மளோட கிச்சனில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் இருக்குது, பாதாம் இருக்குது, கசகசா இருக்குது, உளுந்தம் பருப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5வது பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் வந்து நான் எடுத்திருக்கேன். இதெல்லாமே வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பால் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து மில்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனா ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற காட்டுறேன் இல்லையா, அப்போ வந்து நான் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி, மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணி, பிக்மெண்டேஷனை வந்து குறைச்சி, சன் டேமேஜ் குறைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து யூவி ரேஸால் நம்மளுக்கு ஆன டேமேஜ்மே வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்காக, லைட்டன் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்திருக்கோம். பாதாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின்னை லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு வந்துட்டு இப்போது மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணால் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வந்து ரெடியூஸ் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு ஒரே யூஸ்லலாம் வந்து ரெடியூஸ் ஆகாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பி சீட்ஸ் வந்து எடுத்துருக்கோம். அதாவது கசகசான்னு சொல்லுவாங்க. அது சமையலுக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணி, ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை வந்து நல்லா சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும். சன்டேன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாப்பி சீட்ஸுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாங்க, இது வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது வீடியோவில் போய் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கசகசா தான் எடுக்கிறேன். இப்போ நான் காட்டுற மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்பூனில் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசகசா வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்ததுனால பாதாமும் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். இல்லை 5 to 6 பாதாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்பூன் கணக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பெரிய பேட்சாக பண்ணுறீங்கன்னா கிராம் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போது 3வது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கசகசாலாம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு நான் வந்து அப்படியே 2 டேபிள் ஸ்பூனாக எடுத்திருக்கேன். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸுமே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேனை வந்து நல்லா சூடு பண்ணி, இப்போ எடுத்துருக்க இன்க்ரீடியண்ட்டை வந்து நீங்கள் பேனில் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. லைட்டாக வந்துட்டு சூடாகணும். சூடானாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா ஜலிச்சு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜலிக்காமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்துட்டு ஜலிச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதோட கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே கூடாது. ஜஸ்ட்டு வந்து சூடாகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா லோவில் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணுமே. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். பண்ணதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நான் வந்து எடுத்திருக்கேன். இதோடு நீங்கள் வந்துட்டு பால் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பால் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாலை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர், எய்தர் டேப் வாட்டர், ப்ளைன் வாட்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிம்பிள் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் விட்டுருங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நல்ல பால் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு மெத்தட். இதுவே நீங்கள் வந்து செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் வந்து தனியாக நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு உளுந்து, கசகசா, அப்புறம் வந்து அரிசி, இந்த 3மே வந்துட்டு பாலில் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் பாலில் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா 2 ஹவர்ஸில் இன்னும் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து
தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4மே நல்லா அடித்து எடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ட் வந்துடும். இப்போ பாருங்கள், என் ஸ்கின்னை வந்து காமிச்சிருக்கேன். நல்லா அந்த வெக்கேஷனில் சுற்றி ஸ்கின் நல்லா பயங்கர டேன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நான் எடுத்து என்னோடய ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்துட்டு இது ஒரு தடவை தான் ஜலிச்சேன், அதனால் கொஞ்சம் வந்துட்டு கல்லுக்கெல்லாம் தெரியுது. நீங்கள் 2-3 தடவை நல்லா ஜலிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்துடும். இப்போ பாருங்கள், பேஸ்ட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது பேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி வச்சு செஞ்சாலும் சரி, ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து டைட்டன் பண்ணிவிடும். ஏன்னா அதில் வந்துட்டு உளுந்தம் பருப்பு, பால் அதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே வந்து பேசக்கூடாது, எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகிடுச்சு அப்படின்னா ரிங்கிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு 10-20 நிமிஷம் ஸ்கின்னை நல்லா அப்படியே விட்டுட்டு நீங்கள் நல்லா கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிடுங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், நான் என்னோடய ஃபோர்ஹெட்டில் வந்து நிறைய டேனிங் இருந்துச்சு, நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ணை சுற்றி கூட வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு வந்து முக்கியமாக மறந்துடாதீங்க, நெக்லுமே சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு மீதி எதுனா இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட கையில் காலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது நீங்கள் பாத் பவுடராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத் பவுடராக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாடியில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். டெய்லியுமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதை நிறுத்திட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இம்மீடியேட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்ட்டை வந்து குறைச்சி ஸ்கின்னை நல்லா ஈவன் டோனுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி 2 யூஸ் பண்ணுங்கள். 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஓகே தான். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்னில் இருந்தாலே போதும். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, எதுவுமே பேசாதீங்க. ஸ்கின்னை வந்து சுருக்கம் விட ஆரம்பிக்கும், நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் என்னோடய ஸ்கின்னை வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா திக் லேயர் அப்ளை பண்ணேன், நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு நான் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள். நல்லா இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நல்லா டேனர் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் அவ்வளோ பிரைட்டனாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் என் ஸ்கின் வந்து எப்படி இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கு கிளிப்பை வந்து காட்டுறேன் பாருங்கள். ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஸ்கின் நல்லா ஷைனிங்காக டேன் நல்லா ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக வந்து காமிக்கும் பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு.